டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துல வந்து இதை வந்து பெண் மீசை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெண்களுக்கு முகத்துல வரக்கூடிய ரோமங்கள், தேவையில்லாத ரோமங்கள். அது வந்து நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து மீசை வளர்ற மாதிரி, இங்க தாடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் ஆண்கள் மாதிரி. அப்புறம் வந்து இந்த சைடில் இந்த கிருதான்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கீழே வரைக்கும் நிறைய முடி அதிகமாக வளர்ந்துருக்கும். இதை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியான முறையில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இந்த பெண் மீசை இது முதல்ல உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதை வந்து நம்ம எப்படி இந்த விஷயத்த வந்து நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பெண்கள் அதை பண்ணுறாங்க. சர்வசாதாரணமாக வந்து ட்ரிம்மர் அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த மீசையை வந்து ட்ரிம் பண்ணுறாங்க. இன்னும் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு அவங்களுடைய அந்த மொத்த மீசையும் தேவையில்லாத ரோமங்கள்னு சொல்லக்கூடிய இருக்க இடத்து எல்லாத்தையும் லேசர் அப்படின்றது மூலயமா பண்ணிட்டு அந்த முடியெல்லாம் திரும்ப வளராத மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த இந்த விஷயத்த இப்படிதான் அணுகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் அவங்க உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சிம்டம் மட்டும்தான். வெளியில தெரியறது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பல வியாதிகளுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய கழிவு, உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது எது மூல காரணம்னு பார்க்காம மேல அப்ளை பண்றது, மேல பக்கமா தொடச்சிட்டாலோ இல்ல மேல் பக்கமா நீங்க அந்த லேசரோ இல்ல ட்ரிம்மரோ யூஸ் பண்ணி எடுத்துட்டா உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி சரியாகும், இந்த கழிவுகள் எப்படி நீங்கும். அப்ப நம்ம அதோட மூல காரணம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஹார்மோன் லெவல்ல உள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கணும், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கணும். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்கணும், ஈஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கணும். இப்ப ஆண்களுக்கு மீசை தாடி இதெல்லாம் வளர்றதுக்கு காரணம் டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மீசை தாடி எல்லாம் வளர்ந்துருது. இதே இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு மீசை தாடி எல்லாம் வளர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும்தான். இப்ப இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைய சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 35 வயசுலயே வந்து பெண்கள் வந்து மெனோபாஸ் அப்படின்னு போகக்கூடிய ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் வந்து ஒபிசிட்டி அப்படின்ற மாதிரி குண்டாலாம் ஆயிடுறாங்க ரொம்ப சின்ன வயசுலயே. பியூபர்ட்டியில் வந்து ரொம்ப சின்ன வயசு 4வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற குழந்தை எல்லாமே வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்றதுக்கு காரணமும் இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இப்ப இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இன்னைக்கு பல பெண்களை பார்க்குறோம். மாதவிடாய் வரும்போது பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியல. இப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ண அடுத்த மாசமே வந்து பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும். பீரியட்ஸே வரல சார், அதில் 1 வருஷமாச்சு வரவே இல்லை, 6 மாசமாச்சு வரவே இல்லை, அப்படி நிறைய பேர் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இப்போ இவ்வளோ பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸை சர்வசாதாரணமாக நம்ம ஒரு பியூட்டி பார்லரோ இல்லை வீட்லேயோ ஒரு ட்ரிம்மரை வாங்கி வச்சுட்டு இந்த லேசர் பண்ணுறது மூலயமா எப்படி சரி செய்ய முடியும்? நீங்கள் வெளியில் தெரியறத வேணால் மறைக்கலாமே தவிர உள்ளே நடந்துட்டு இருக்க இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை நீங்கள் சரி செய்யவே மாட்டீங்க. இது எப்படி நீங்கள் எளிமையாக சரி செஞ்சுக்கலாம்? இதை வந்து இன்னைக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு ரீல்லாம் கூட ஃபேமஸ் ஆச்சு. அது ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆண் போயிட்டு உங்கள் முடியை தொட்டு பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. தொட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவங்களுடைய அந்த மூக்கு கீழே அந்த மீசையை தொட்டு பார்க்குறாரு. அந்த பெண் வந்து ரொம்ப கோபமாயிட்டு உங்களை அடிக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு, எல்லாரும் சிரிச்சாங்க. பட் இதை வந்து பெண்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, என்னதான் வந்து நாங்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கும், எங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசை வளருது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா
இது ஒரு அவமானமா, இது வந்து ஒரு அசிங்கமா பார்க்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ். இதை சர்வசாதாரணமாக எப்படி கடந்து போகிறது, இதை எப்படி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எளிய முறையில் சரி செஞ்சுக்கணும். அதுக்கு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கான மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதை அப்ளை பண்ணால் முடி வந்து தானாகவே வந்து உதுத்து கொட்டிடும். அது மட்டும் இல்லாமல் உள்ள எப்படி என்ன பண்ணி சாப்பிட்டா இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அதிகமாகும். அது ஆச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை, இந்த மாதிரி தேவையில்லாத ரோமங்கள் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வராமல் நிரந்தரமான தீர்வை இதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கான மேல் பூச்சி மருந்தை வந்து சொல்கிறேன். இந்த மருந்து வந்து சாலை ஓரங்களில் நிறைய சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். குப்பைமேனி இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குப்பைமேனி இலையை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. விராலி மஞ்சள்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள்னு சொல்லுவோம். ஒரு குச்சி குச்சா அப்படி இருக்கும், விராலி மஞ்சள் மாதிரி. விராலி மஞ்சள்னு சொல்ல தெரியும், விரல் மஞ்சள்னு சொல்லுவாங்க சில பேர், நீட்டாக இருக்கிறதுனால. அந்த விராலி மஞ்சள் கொஞ்சம், இது ரெண்டுத்தையும் அரைச்சி இதை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி, நீங்கள் விராலி மஞ்சளை பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த இலையை அரைச்சி அதில் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இரவோ அல்லது காலையோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த மீசை வளர்ந்துருந்தா மீசை மேலே, இல்லை கிருதாலியோ, இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னங்களில் இந்த ஓரமாக வந்து முடி நிறைய வளர்ந்துருக்கும். இது புருவத்தில் மட்டும் படாமல் பார்த்துக்கணும். ஸோ மற்ற எல்லா இடங்கள்லையுமே கூட நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். இப்போ மீசை வளர்ந்துருக்கு, தாடி வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே மட்டும் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போயிடலாம். இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளுக்குள்ள நீங்கள் இப்போ ட்ரிம் பண்ணுறீங்க இல்லை லேசர் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ ஒரு வழவழப்பான ஒரு சருமம் கிடைக்கும், ரொம்ப மிருதுவான சருமம். அதே மாதிரி இந்த ரோமங்கள் வந்து தானாகவே உதிர்த்து கீழே கொட்டிடும். இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ள சாப்பிடக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா துளசி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா துளசி ஒரு கைப்பிடி எடுத்துக்க சொன்னேன். அந்த துளசி கூட ரோஜா வந்து ஒரு பூ, அதோட இதழ்கள் மட்டும் எடுத்து போட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கோங்க, ஃபில்டர் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக துளசி போட்டுக்கோங்க. ஒரு பன்னீர் ரோஜா, இந்த பன்னீர் ரோஜா வந்து வெறும் இதழ் மட்டும் யூஸ் பண்ண, அந்த பெட்டல்ஸ் அது மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த துளசியையும் இந்த பன்னீர் ரோஜாவையும் அரைச்சி கொஞ்சம் வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க. சித்திரத்தை ஒரு சின்ன துண்டு, 7 மிளகு, இது ரெண்டுத்தையும் அரைச்சி இதிலிருந்து 2 சிட்டிகை எடுத்து அந்த சாறில் கலந்துருங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேன் கலந்து 48 நாள் தொடர்ந்து, அது நீங்கள் எப்படி இப்போ 48 நாள் எடுக்கலாம் கூட பரவாயில்ல, 21 நாள் எடுத்துருங்க. ஒரு வாரம் திரும்ப கேப் விட்டுருங்க, திரும்ப ஒரு 21 நாள் இதை தொடர்ந்து உள்ள காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், அதனால வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளும், இந்த பியூபர்ட்டியிலேருந்து இந்த உங்களுடைய யூட்ரஸ்லேருந்து அங்கே ஏற்படக்கூடிய எல்லா தொந்தரவுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 நாட்கள்லேயே பெரும் அளவு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து, நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இயற்கையான முறையில், நல்ல முறையில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.